ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 16 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அஜய் அவங்க அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி அங்க வந்து கிராஸ் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இங்க பாருடா, இந்த இப்ப அஜய் வந்து எதுக்கு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஏன்பா பசங்க தான் பொண்ணுங்களுக்கு சர்ப்ரைஸா குடுப்பாங்களா? ஆனா இந்த ராகினி எனக்கு சர்ப்ரைஸா குடுக்குறாப்பா. எனக்கு இது பண்ணவே தெரியல. அவ ரொம்ப இந்த மாரி திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு நெனச்சேன். அவ நல்ல பொண்ணா இருக்கான்னோனே, இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருடா, அந்த பொண்ணு இந்த மாரி இருக்கும்போதே, உனக்கு வந்து வீட்ல சொத்துல வந்து நம்ம பாதி பாதின்னு சொல்லி வச்சிருக்கோம்ல. அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, நீ பசுபதி வீட்ல போய் செட்டில் ஆயிரு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப பாத்து காவேரி வராங்க. இப்ப காவேரிய பார்த்தோனே இவங்க 2 பேரும் வேணும்னே வேற மாரியா பேசுறாங்க. இந்த மாரி உனக்குன்னா கல்யாணம் முடியக்கூடாதுன்னு இவங்க இவங்க முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிரணும்டா அப்படி இப்படின்னு பேசும்போது, காவேரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு, பசுபதி பத்தி உங்களுக்கு தெரியல. அவர் வந்து ஒரு பாம்பு. அவர் வந்து எதுக்கோ பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கே இது பண்றாரு. நாளைக்கு உங்களுக்கே தெரிஞ்சு நீங்க வந்து என்கிட்ட தான் வந்து நிப்பீங்க" அப்படிங்கிற மாரி காவேரி சொல்றாங்க. அப்ப அன்பரசு என்ன சொல்றாருன்னா, "அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ போன்னு" சொல்லிட்டு காவேரிய இதா பேசி அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, சாரதா கிட்ட வந்து கங்காவும், குமரனும் அவங்க கடைக்கு போயிட்டு வராங்க. அப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "இன்னும் நீங்க வேற வீட்டுக்கு வர ஐடியாவுலே இல்லையான்னு?" சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, அவங்க அம்மா "இல்ல நம்ம இங்க தான் இருக்கணும்னு" சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் வாடகையே குடுக்கல. அதனாச்சும் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி இவங்க வந்து பேசி முடிவு பண்றாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, எல்லாருமா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாத்து காவேரியும், விஜயும் வந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி வராங்க. அப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டே வராங்க. இந்த மாரி ஆஃபீஸ்ல நெறைய வேலை இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்க இவங்க எல்லாரும் வந்து அவங்க வீட்ல போய் பொண்ணு பார்க்கறத பத்தி பேசுறாங்க. அப்ப காவேரி கிட்ட "நீ வரியான்னு?" கேட்கும்போது, காவேரி வந்து இந்த மாரி "பசுபதிய பத்தி உங்களுக்கு தெரியல. எங்க அப்பா சாகுறதுக்கே அவன் தான் காரணங்கிற" மாரி சொல்லும்போது, அவங்க சித்தி விஜயோட சித்தி என்ன சொன்னாங்கன்னா, "இங்க பாரு நீ வர்றியா? வரலையான்னு மட்டும் சொல்லு. அத விட்டுட்டு உனக்கு உங்க பிரச்சனையெல்லாம் சேர்த்து இங்க பேசாத" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இப்ப காவேரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. காவேரி அமைதியாவே நிக்கிறாங்க. சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு விஜயும் அஜய் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருப்பா, வேலை பார்த்து சம்பளம் வாங்காத பொண்ண எந்த பொண்ணும் சாரி பையன எந்த பொண்ணும் மதிக்க மாட்டா. அதனால ஒழுங்கா பார்ட் டைம் ஜாப் மாரி என்னாச்சும் வேலைக்கு வர வழிய பாருன்னு" சொல்லிட்டு காவேரி கிட்ட "வா நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. அப்ப அவங்க சித்தி என்ன கேட்குறாங்க, "நீ வர்றியா வரலையா விஜய்?" அப்படின்னு கேட்குறேன். "நான் வராமலே நான் கண்டிப்பா வருவேன். அன்னைக்கே சித்தப்பா சொல்லிட்டார்ல, இதுல வேற யாருமே அவங்களோட விருப்பத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. அதனால தான் தாத்தா கூட அமைதியா உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க சித்தப்பா சொன்ன மாரி சிலவங்களுக்கு சிலவங்க நல்லவங்களா தெரியலாம். சிலவங்களுக்கு கெட்டவங்களா தெரியலாம்னு நீங்க சொல்றீங்க. அந்த லிஸ்ட்லயே பசுபதி வரமாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். காவேரிக்கு வந்து உலகத்துல எந்த பொண்ணுக்குமே செய்யக்கூடாததெல்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விடுங்க. நீங்க வந்து உங்க பையனுக்கு அஜய்க்கு வந்து அவன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறீங்க. நான் வந்து அன்னைங்கிற முறையில வந்து நிப்பேன். ஆனா எதனாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, நான் இதுல எதுவுமே நான் செய்ய மாட்டேன். வீட்ல வேற யாருக்கும் அவங்களால பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க. சித்தப்பா கிட்ட வந்து நான் சொல்லிர்றேன் அப்படிங்கிற மாரி விஜய் ரொம்ப தெளிவா பேசிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாரு. அப்புறமா ஆஃபீஸ்ல போய் அவரோட மேனேஜர கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மாரி அவங்கள பத்தி விசாரிச்சீங்களா அப்படின்னு. அப்போ அவங்க மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, ஆமா, நீங்க சொன்ன இந்த மாரி காவேரி குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் சொல்றாரு. அப்புறமா அவங்க பொண்ணுக்குன்னா அவர் வந்து உயிரே குடுத்துருவாரு. அவங்க பொண்ணுக்காக அவர் எல்லாமே செஞ்சிருக்காருன்னோனே, இப்ப விஜய் வந்து சரின்னு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப காவேரி சொல்றது எல்லாமே உண்மதான். ஆனா, அவங்க பொண்ணு அப்படின்னு வரும்போது, அஜய்க்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா, அவர் வந்து அந்த மாரி இல்ல. ஒரு நல்ல அப்பா அப்படிங்கிற மாரி விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்